மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். மொரட்டுவ நீதிவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக கடமையில் இருந்தவர்தான் நீதிபதி திலின கமகே அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்குது. நீதிபதியை எதற்காக பணி நீக்கம் செஞ்சாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தேடி பார்த்ததுல நீதி சேவை ஆணைக்குழு இவருக்கு எதிரான ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உள்ளக விசாரணை ஒன்றை ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்க இனங்கண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீதிமன்ற சேவைக்கு இவர் தகுதியற்றவர் என்று கருதி உடனடியாக அமுலுக்க வருகின்ற வகையில இவரை பணி நீக்கம் செஞ்சதோட இவருக்கு 21 தினங்கள்ல இது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கும்படியும் ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த நீதி சேவை ஆணைக்குழுவினர். ஒரு நீதிபதியை கட்டுப்படுத்துகின்ற பொறுப்பு நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு இருக்கிறது தான் அரசியல் அமைப்பு சொல்லுகின்ற ஒரு விடயம். இப்போது நீதி சேவை ஆணைக்குழுவினுடைய தலைவராக ஜனாதிபதி அவர்கள் கடந்த மாதம் 29ஆம் தேதி பத்மன் சூரசேன அவர்களை நியமிச்சிருந்தாங்க. அதிரடியாக இப்படியான ஒரு தீர்ப்பும் இப்போது வந்திருப்பதை பார்க்க முடியுது. இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தா 2015ஆம் ஆண்டு ஷகுரா என்று சொல்லப்படுகின்ற 6.9 மில்லியன் பொறுமதி வாய்ந்த ஒரு யானைக்குட்டியை சட்டவிரோதமாக வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டுல சிஐடியினர் உடனடியாக இந்த யானையை கைப்பற்றி வனவிலங்கு ஜீவராசிகள் திணைக்களத்துக்கு ஒப்படைச்சாங்க. இவருக்கு எப்படி இது கிடைச்சது, சட்ட ரீதியானதாக இருந்ததா என்ற பல்வேறு விஷயங்களை துருவி ஆராய்ந்ததுல நாளடைவுல இந்த விசாரணைகளுக்கு நீதிபதி சரியாக ஒத்துழைக்கல் என்ற ஒரு குற்றச்சாட்டும் சிஐடியினரால வைக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது. 2016ஆம் ஆண்டு மே மாதம் அளவுல நீதி சேவை ஆணைக்குழு என்ன பண்ணுச்சுன்னா, இவர் நீதிபதியாக கடமையாற்றுவதற்கு இடைக்கால ஒரு தடை உத்தரவை பிறப்பிச்சாங்க. அதுக்கு பிறகு நீதிபதி அவங்க வீட்டுல இருந்து கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல சிஐடியினுடைய இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கல என்ற ஒரு விஷயம் வந்த போது நீதிமன்றம் கைது செய்திருமோ என்ற பயத்துல உடனடியாக அவர் என்ன பண்ணினார்னு கேட்டீங்கன்னா, கங்கொடுவில என்ற நீதிமன்றத்துல இவரு முன்னிலையானாரு. உடனடியாக அதே தினம் இவருக்கு புனை கிடைத்ததாக சொல்லப்படுது. உடனடியாக சட்டமாதிபர் திணைக்களம் என்ன பண்ணிச்சுன்னா, இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செஞ்ச சந்தேக நபரை எப்படி உடனடியாக புனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அளவுல மேல் நீதிமன்றத்துல இதை ஆட்சேபித்து ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்த கொழும்பு மேல் நீதிமன்றம் இவருக்கு கடுமையான பிணை நிபந்தனைகளை வழங்குது. அதுல முதலாம் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் சிஐடியில் முன்னிலையாக வேண்டும் என்ற நிபந்தனையும், அதே போல வெளிநாட்டு பயணத்துக்கான முற்றான தடையையும் விதித்ததோட இந்த விசாரணைகளுக்கு ஏதாவது அச்சுறுத்தலை ஏற்படுத்தினால் இந்த வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் விளக்குமுறையில் வைப்பதாக கடுமையான எச்சரிக்கையை விட்டுத்தான் அவரை பிணையில விடுதலை செஞ்சாங்க. இப்படி பயணிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல 2019ஆம் ஆண்டு மேல் நீதிமன்றத்துல இவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. சிஐடியினாலும் சட்டமாதிபர் திணைக்களத்தினாலும். நீதிபதி திலின கமகே உட்பட 4 பேருக்கு எதிராகத்தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. கிட்டத்தட்ட 25 குற்றச்சாட்டுகள். அதுல பிரதானமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரிமமின்றி யானைக்குட்டியை வைத்திருந்தது, பொய்யான ஆவணங்களை தயார்படுத்துவதற்கு சதி செய்தது, குறித்த யானைக்குட்டியை போலியான ஆவணங்களை கொண்டு பதிவு செய்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து இவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி ஆகும் பொழுது மேல் நீதிமன்றம் இதற்கான போதுமான சான்றுகள் இல்லை, சாட்சிகள் முற்படுத்தப்படவில்லை என்ற காரணத்தை காட்டி இந்த நீதிபதியை மட்டும் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை செய்றாங்க. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிற்பாடு நீதி சேவை ஆணைக்குழு இவருடைய நீதிபதி பதவி குறித்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கண்ட ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி குற்றவியல் வழக்கிலிருந்து இவர் நிரபராதி என்று சொன்னதுக்கு பிற்பாடு மீண்டும் இவரை சேவையில் அமர்த்தலாம் என்று சொல்லி கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தினோட நீதிபதியாக அமர்த்துறாங்க. இப்படி பயணம் செய்கிற இந்த சந்தர்ப்பத்துல 2024ஆம் ஆண்டாகும் பொழுது இன்னொரு பதவி அவருக்கு கிடைக்குது. அதுதான் கொழும்பு பிரதான நீதிவானாக நியமனம் பெற்று அங்கே அவர் நீதிபதியாக கடமையாற்றுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல 2024ஆம் ஆண்டு இறுதியாகும் பொழுது மொரட்டுவ மாவட்ட நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நீதி சேவை ஆணைக்குழு வர
டான்சர்ல அனுப்புறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரே முன்வைத்த ஒரு ரிக்வெஸ்ட் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல் மாகாண சபையினுடைய மாகாண சபை உறுப்பினராக அவருடைய சகோதரர் தலோச்சன் கமகே 8 மில்லியன் ரூபாய் ஊழலோடு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு அதே நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரிப்பது உகந்தது அல்ல என்று கூறி இவரே வேறொரு நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டதுனால நீதி சேவை ஆணைக்குழு இவருக்கான டிரான்ஸ்ஃபரை மொரட்டுவைக்கு போட்டு கொடுத்தாங்க. இப்படி பயணிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல தான் மீண்டும் மீண்டும் நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு பல்வேறு முறைப்பாடுகள் போயிருக்குது. ஒரு குற்றத்தை செஞ்சவரு, சந்தேகிக்கப்பட்டவரு, பல்வேறு காற்றங்கள்ல இடைப்பணி நீக்கம் செய்யப்பட்டவர் எப்படி நீதிமன்றத்தினூடாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பார் என்ற பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சு இந்த முறைப்பாடு அடிக்கடி நீதி சேவை ஆணைக்குழுக்கு போனதாக சொல்லப்படுது. இதன் அடிப்படையில தான் நீதி சேவை ஆணைக்குழு உடனடியாக இவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இதற்கான விசாரணைகளை ஆரம்பிச்சு இந்த விசாரணைகள் முடிவுல தான் குற்றவியல் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டாலும் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருப்பதற்கு இவர் தகுதியுள்ளவரா என்ற ஒரு விஷயத்தை பரிசீலனை செய்ததுல இதற்கு இவர் பொருத்தமற்றவர் என்று கருதித்தான் இப்போது இவரை நீதி சேவை ஆணைக்குழு பணி நீக்கம் செய்திருக்கிறது. இது குறித்து 21 நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்கும்படியும் வேண்டிக் கொண்டிருக்குது நீதி சேவை ஆணைக்குழுவினர். இதன் அடிப்படையில் தான் இவர் பதவி விலகி இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. என்னதான் இருந்தாலும் நீதித்துறை சுயாதீனமாக அதனுடைய பணிகளை செய்து வருவதை பார்க்க முடிகிறது. இதுல பல்வேறு கட்டங்களை பார்த்தமாக இருந்தால் 2015 என்பது ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன வந்ததுக்கு பிறகு அவரை ஒரு குற்றவாளியாக விசாரணைகள்ல தெரிய வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. மீண்டும் கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால அதிலிருந்து இவர் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் நீதிபதியாக கடமையில அமர்த்தப்படாது. இந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சிக்கல் இருப்பதாக தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் ஒரு நீதித்துறை சார்ந்தவர்கள் ஒரு நீதிபதியை விமர்சிக்கின்ற அளவுக்கு நாம் தகுதியற்றவர்கள் என்பதனால் அத்தோடு அதை நிறுத்திக் கொள்வோம். என்னதான் இருந்தாலும் இந்த விமர்சனங்கள் என்பது இப்போது அதற்கான ஒரு தீர்வினை நீதி சேவை ஆணைக்குழு இப்போது பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையிலே சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள், தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் எப்படியுமே இப்படியான விடயங்களில் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது ஆரோக்கியமற்ற ஒரு விடயம். அடுத்த ஒரு செய்தி தான் கொழும்பில் அதிரடியாக ஒரு சீன பிரஜை கைது செய்யப்பட்ட விவகாரம். கொழும்பு தெற்கு குற்றவியல் தடுப்பு விசாரணை பிரிவினருக்கு ஒரு ரகசிய அழைப்பு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் விடுதிகள் இருக்கின்ற சீன பிரஜைகளை இலக்கு வைத்து ஒரு போதை வியாபாரம் நடந்து வருவதாக தகவல் கிடைக்குது. உடனடியாக இந்த தகவலை மையப்படுத்தி இந்த பிரிவினர் விசாரணை முன்னெடுக்கிறாங்க. அதற்கு பம்பலப்பட்டியில் வச்சு ஒரு சீன பிரஜையை கைது செஞ்சாங்க. கைது செஞ்சவரிடம் இருந்த 50 கிராம் போதைப் பொருட்களை கைப்பற்றி மேலும் விசாரணை நடத்தியதுல தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன பிரஜைகளை இலக்கு வச்சு இரவு நேர விடுதிகளில் இந்த போதைப் பொருட்களை விற்கின்ற ஒரு பணியை இந்த ஆசாமி தொடர்ச்சியாக செய்து வந்ததை ஒத்துக்கொண்டிருக்கிறாரு. இவருக்கு எங்கிருந்து இந்த போதைப் பொருட்கள் கிடைக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், மாலத்தீவு பிரஜைகளும் இலங்கை பிரஜைகளும் இருந்தால் இதை நான் பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு நான் இதை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை சொன்னதுனால மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குது. மேலே விசாரணை செஞ்சதுல நீங்க எப்ப இங்க எப்ப இதுக்குள்ள போனீங்க, எப்படி இதுல செஞ்சு முடிச்சீங்கன்னு சொன்னது அவர் சொல்லியிருக்கிறாரு. 2019ஆம் ஆண்டு நாட்டுக்குள்ள வந்தேன். அப்போதான் தெரிய வந்தது சட்டவிரோதமாகவே அவர் இத்தனை ஆண்டுகள் இந்த நாட்டுல வாழ்ந்து வந்ததாகவும் இத்தனை காலமும் இந்த ஒரு பணியை கச்சிதமாக செய்ததும் தெரிய வந்திருக்குது. எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த சீன பிரஜை இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாட்டுக்குள்ள போதை எப்படி வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொல்லி. நமது நாட்டில் இருந்தால் வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வார்கள். நமது நாட்டிலே தொழில் இல்லை என்னும் பொழுது வெளிநாட்டு பிரஜைகள் இங்க தொழில் செய்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த துறையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்திலோ ஏனையோ விடயங்களிலோ தொழில் சார்ந்த துறைகளில கிடையாது. வெறுமனே போதைக்கு உகந்த நாடு என்று இந்த சீன பிரஜை கணக்கு போட்டிருப்பார் போல கடந்த காலங்களில் பல்வேறு சீன பிரஜைகள் முறைகேடான சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கைதாகி இப்போது சிறையில் இருக்கின்ற நிலையை பார்க்க முடியுது. இது தொடர்ச்சியாக நடக்கின்ற ஒரு விடயம் என்பதனால அரசு கூடிய கவனம் செலுத்தி நாட்டினுடைய கீர்த்தியை பாதுகாக்கின்ற ஒரு நிலை உருவாக வேண்டும். சட்டம் இவர்கள் விஷயத்தில் கடுமையாக இறுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நியூஸ் ஆன் டிவியினுடைய பிரார்த்தனை என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.